புதிய கல்விக் கொள்கையில் தான் வருது. அது இல்லந்தேடி கல்வி, இந்த பிஎம், அந்த ஸ்ரீ பிஎம் இதெல்லாம் அதில் தான் வருது. ஒன்று புதிய கல்விக் கொள்கையை நம்ம எதிர்க்கிறோமா ஏற்கிறோமா, அதில் ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கணும். ஏன்னா இல்லந்தேடி கல்வியை நம்ம ஏற்றிருக்கோம். நம்ம ஐயா ஜவஹர் நேசன் இந்த கல்வி திட்டத்தை வகுக்கிற குழுவில் இருந்து வெளியேறினதே இவங்க புதிய கல்விக் கொள்கையை அப்படியே ஏற்கிறாங்க. அதில் நமக்கு ஒன்றும் வேலை இல்லைன்னு தான் வெளியில் வந்தாங்க. உங்களுக்கு தெரியும், கூட அவங்க நிறைய நேர்காணல்லாம் கொடுத்துருக்காங்க. கல்வி ஆய்வாளர்கள், மிகப்பெரிய வல்லுநர்கள், அறிஞர்கள் எல்லாமே சொல்கிறது என்னென்னா, இது நம் குழந்தைகளுக்கு எழுதி வைக்கிற மரண சாசனம் தான் சொல்கிறாங்க. இப்போ கல்விங்கிறது சுகமாக இருக்கணுமே ஒழிய சுமையாக இருக்கக்கூடாது. எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு பெரிய சுமை என் நாட்டில், நான் பிறந்த நாட்டில், இந்த நாட்டில் மட்டும்தான் நான் விரும்பிய கல்வியை கற்கிறது அவ்வளோ பெரிய தடையர். ஒரு மருத்துவம் படிக்கிறதோ அல்லது எதுவுமே, இப்போ மருத்துவத்திலே முதுகலை படிக்க மறுபடியும் ஒரு நீட் எழுத வேண்டியது இருக்குது. இப்போ பிஜி படிக்க மறுபடியும் ஒரு நீட். அப்போ இந்த தேர்வு தான் ஒரு சிறந்த மாணவனை தேர்வு செய்யுங்கிற முறை எப்படி மதிப்பெண்ணை வைத்து மனித அறிவை மதிப்பிடுவது சரியாக இருக்குதான்னு முதல்ல பாருங்கள். எல்லாவற்றுக்கும் தேர்வு வைக்கிறவங்க, நாட்டையே இவ்வளவு எல்லாவற்றையும் நிர்வகிக்கிற தலைவர்கள் என்ன தேர்வு எழுதுகிறாங்க? எந்த தகுதியும் இல்லாத ஒருவர் இந்த நாட்டை ஆளுகிற தகுதியை பெற்ற முடியும். ஆனால் ஒரு வழக்கறிஞர் நீதிபதியாக தேர்வு எழுதணும், ஒரு காவல்துறை அதிகாரியாகவோ அல்லது மாவட்ட ஆட்சி பணிக்கோ இந்திய குடிமை பணிக்கு வரவோ தேர்வு எழுதணும். எல்லாவற்றுக்கும் தேர்வு தேர்வு தேர்வு. கல்வியிலே தலை சிறந்த நாடாக இருக்கிற தென்கொரியா 8 வயதில் தான் பிள்ளைகளை முதல் வகுப்பிலே சேர்க்குது. நீங்கள் 8 வயதில் என் பிள்ளைகளை பொது தேர்வு எழுதுன்றீங்க. அந்த இடத்துல தோத்துருச்சுன்னா அது கல்விங்கிறது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நஞ்சாயிராதா? அந்த பிஞ்சு நெஞ்சுக்குள்ளே போய் விழுந்து. பள்ளிக்கூடம்ங்கிறதே ஒரு கொலைக்களம் மாதிரி ஆயிராதா? எப்படி அது வரும் பள்ளிக்கூடத்துக்கு? நீங்கள் இப்போ பார்க்குறீங்க, இப்போ இந்த ஆட்சியில் நீங்கள் அது செய்தி ஆக்குறது இல்லை. இப்போ நீட்டு தேர்வு எழுதிட்டு தேர்ச்சி பெறுவோமோ இல்லையோங்கிற ஐயத்தில் ஒரு தங்கச்சி இறந்துருக்கால இல்லையா? இறந்துருக்கால. அப்போ 12ஆம் படிச்சுட்டு +2 தேர்ச்சி பெற்று வந்த பிள்ளைகளே இந்த நீட்டு தேர்வை எதிர்கொள்ள முடியாமல் மன முதிர்ச்சி இல்லாமல் இறந்து போகிறாங்க. 12ஆம் தோற்று போகிறவங்க இறந்து போகிறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு சமூக சூழல் தோல்வியை நீங்கள் தோல்வியை வெற்றியின் தாயின்னு நீங்கள் கற்பித்து கொடுக்கல. தோல்வியோடு எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு இந்த சமூக கட்டமைப்பு வச்சுட்டு இது ரொம்ப கொடுமையாக இருக்குது. அதுவே எவ்வளவு ஏமாற்றான ஒரு வார்த்தை தம்பி. நீங்கள் கல்வியை வியாபாரமாக்கிட்டு நீங்கள் சம கல்வி சம உரிமைன்னு பேசுகிறது நாங்கள் எப்படி எடுத்துக்கிறது? கல்வி சமமாக இருக்கா? அது சம உரிமையில் இருக்கா? ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு கல்வின்னு இருக்கா இல்லையா? அதான் கேள்வி. இருக்கா இல்லையா? பணம் இருந்தால் நீங்கள் நல்ல கல்வியை கற்கலாம். பணம் இருந்தால் நீங்கள் நீட்டு தேர்வு பயிற்சி பெற்று அந்த இதுக்கு பயிற்சி எடுத்துட்டு சிறப்பு பயிற்சி எடுத்து தேர்வு எழுதலாம். பணம் இல்லைன்னா எத்தனை பிள்ளைகள் படிக்க வசதி இல்லாமல் இடைநிறுத்தம் செஞ்சுட்டு போகிறாங்கங்கிற ஆய்வு உங்ககிட்ட இருக்கா? அந்த கணக்கு இருக்கா? சொல்லுங்கள். நீங்கள் முதல் தர ஆசிரியர்களை எங்கே பணி நியமனம் செய்கிறீங்க? 2ஆம் தர ஆசிரியர் A கிரேடு, C கிரேடு, B கிரேடுங்கிறீங்களா? அதில் அந்த ஆசிரியர்களை எங்கே பணி நியமனம் செய்கிறீங்க? நகர்ப்புறங்களில் இருக்கிற கல்வி கட்டமைப்பு சிற்றூர்களில் இருக்கா தம்பி? இருக்கா? இங்கே கழிவறை இருக்குது, விளையாட்டு திடல் இருக்குது, கணிப்பொறி இருக்குது. அதெல்லாம் எங்கள் கிராமத்தில் இருக்கா? சொல்லுங்கள். நான் பிறந்த ஊரில் இருந்த பள்ளிக்கூடத்தை அது இடிஞ்சு வச்சு வாக்கு செலுத்த மட்டும்தான் வச்சுருந்தோம். நான் இடிச்சுட்டு கட்ட போகிறேன்னு அரசு இப்போ தலையிட்டு அது கட்டுது. ஏன்னா என் சொந்த ஊர்னால அதை திருப்பி பேசுவாங்கிறதுனால கட்டுது. அப்படி எல்லா ஊர்லேயும் ஒரு சீமான் இருக்கணுமா? இருந்தால் தான் கட்டுவீங்களா? அப்போ நீங்கள் சம கல்விங்கிறது இருக்கா? நான் திரும்ப சொல்கிறேன். எங்கள் அம்மா 100 நாள் வேலைக்கு போகிறான், என் தங்கச்சி போகிறா, எங்கள் அக்கா போகிறான். அவள் உப்புக்கு, ஊறுகாய்க்கு, பாலுக்கு, தயிருக்கு, அரிசிக்கு, பருப்புக்கு, எண்ணெய்க்கு என்ன சரக்கு மற்றும் சேவை வரி கட்டுறாலோ அதை தான் இந்த நாட்டில் அதானி அம்பானி மனைவிகளும் கட்டுறாங்க, அவங்க குடும்பத்திலும் கட்டுறாங்க. வரி இந்த நாட்டில் ஒன்றா இருக்குது, வாழ்க்கை தரம் ஒன்றா இருக்கா? இங்கே எங்கே சம உரிமை சம கல்வி எங்கே இருக்குது? சம கல்வி சம உரிமை சட்டசபையில் இருக்குது. இங்கே பாருங்கள், அமைச்சர் பெருமக்கள் படிக்கிற பள்ளி, அவங்க பெறுகிற கல்வியும் சாதாரண குடிமக்கள் பெறுகிற கல்வியும், இந்த நாட்டில் மிக உயர்ந்த பதவியில் பெறுகிற மருத்துவமும் சாதாரண குடிமக்கள் பெறுகிற மருத்துவமும் சமமாக இருக்கா தம்பி? எல்லாத்தையும் வியாபார பொருளாக்கிக்கிட்டு இதில் சம கல்வி சம உரிமை வெற்று வார்த்தைகளை வச்சு ஏமாற்றிட்டு எத்தனை நாளைக்கு இப்படி பண்ணுவீங்க?
சாதாரண சிற்றூரில் ஒரு வசதியும் இல்லாத படித்து வர்றவனு நகர்ப்புறத்தில் படித்து வரணும், பொதுத்திறன் போற்றியில் ஒன்றா பங்கேற்று வெற்றி பெறணுங்கிறது இது சம வாய்ப்பா? இது சம உரிமையா? இது சம கல்வியா? இதெல்லாம் கொடுமை. இது சமக்கல்வி சம உரிமைங்கிற விஷயத்தில் வார்த்தை தான், வார்த்தை. இவங்களே சமச்சீர் பாடத்திட்டம்னு கொண்டு வந்தாங்க. அது சமச்சீர் பாடத்திட்டம், சமச்சீர் கல்வியா? பாடம் என் கையில், என் சிற்றூரில் நான் ஒரு ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் வச்சுருக்கிற பாட புத்தகமும் நகரத்தில் வச்சுருக்க ஒரு மாணவனுடைய நகர்ப்புறத்தில் சென்னை தலைநகரில் கோவை மாதிரி முதன்மையான நகரங்களில் ஒரு மாணவன் வச்சுருக்கிற புத்தகமும் ஒன்று, பாடத்திட்டம் ஒன்று. கல்வி சமச்சீராக இருக்கா? சமமாக இருக்கா? சொல்லுங்கள் தம்பி, சமமாக இருக்கா? இங்கே படிக்கிறவனு குளிரூட்டப்பட்ட அறை, இவன் உட்கார்ந்து படிக்க நாற்காலி, இவனுக்கு என்ன இவனுக்கு இருக்க கழிவறை வசதி இருக்குது, விளையாட்டு திடல் இருக்குது, இவனுக்கு இருக்கிற வசதி அங்கே இருக்கா? சிற்றூரில் இருக்கா? கோயம்புத்தூரில் இருக்கிறது அங்கே ஊரில் ஒரு கவுண்டம்பாளையத்தில் அங்கே இருக்குமா? ஒரு ஊரில் இருக்குமா? சொல்லுங்கள். ஒரு சிற்றூரில் ஈரோட்டில் ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்குமா தம்பி? அப்புறம் சமச்சீர் பாடத்திட்டம், சமச்சீர் கல்வி முறையா? நீங்கள் சிற்றூர்களில் எல்லாம் மூன்றாந்தர ஆசிரியர்களை தான் பணி நியமனம் செய்கிறீங்க. முதல் தர ஆசிரியர்களை நகர்ப்புறத்தில் நீங்கள் பணி அமர்த்திடுறீங்க. பிறகு அதுவும் தனியார் பள்ளிகளை நோக்கி தான் அவங்க ஆசிரியர் பெருமக்கள்லாம் போயிடுறாங்க. ஏன்னா அங்கே ஊதியம் கூட, வசதிகள் கூட எல்லாம். அப்புறம் இந்த கல்வி முறையில் அதிகபட்ச கனவு ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, என்ன சொல்கிறது, ரஷ்யா, ஜெர்மன், ஃப்ரான்ஸு, ஐரோப்பிய நாடுகள் போய் பணி செய்கிறதா? வேறு ஏதாவது இருக்கா? இந்த நாட்டின் கல்வியில் ஒரு மாணவனுடைய கனவு, என்னுடைய வகுப்பறையில் இருக்கிற ஒரு மாணவனுடைய கனவு, அமெரிக்க கனவு, ஆஸ்திரேலிய கனவு, பிரான்ஸ், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து கனவு, ஜப்பான் கனவு, ரஷ்ய கனவு இருக்கே ஒழிய இந்த நாட்டில் இருந்து இந்த பணியை செய்யணும்னு என்னுடைய பிள்ளைகளுக்கு, எந்த பிள்ளைக்கு கனவு? ஆனால் உலகத்தில் இது எந்த நாட்டு மாணவனுக்கு இந்திய கனவை நீங்கள் ஏற்படுத்தியிருக்கிறீங்க? நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லணும். ரஷ்யாவில் பயிலுகிற ரஷ்ய மாணவன் ஒருவனுக்கு இந்திய நாட்டு கனவு இருக்கா? அமெரிக்காவில் இந்த நாட்டில் படிக்கிற எல்லாருக்குமே அயல்நாட்டு கனவு தான். அதுதான் கல்வியின் இலக்கு. இது சமச்சீர், சம உரிமை. சொல்லுங்கள். அறிவார்ந்த நீங்கள் மருத்துவர், அறிவார்ந்த பொறியாளர் எல்லாரையும் தயாரித்து வேறு நாட்டில் இறக்கி விட்டுறீங்க. இந்த நாடு சிறந்த மருத்துவம் அமெரிக்காவில் போய் பார்க்கணும், சிறந்த மருத்துவம் லண்டனுக்கு போகணும். முதலமைச்சருக்கு முடியலையா? இல்லை பிரதமருக்கு முடியலையா? அமெரிக்கா போய் வைத்தியம் பார்த்து வரணும். சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். தம்பி விளையாட்டு வீரர் யுவராஜுக்கு புற்றுநோய், அன்னை இந்திரா காந்தி அம்மையாருக்கு புற்றுநோய், வெளிநாட்டில் மருத்துவம் பார்த்து வந்துட்டீங்க. எங்கள் அம்மாவுக்கு புற்றுநோய், நான் எங்கே போய் பார்க்குறது? கேள்விக்கு பதில் இருக்கா? இப்போ நீங்கள் இங்கே இருக்கிற முதல்வர் இவங்கள பெருமக்களுக்கெல்லாம் உடல்நிலை சரியில்லை, சிங்கப்பூருக்கு போயிடுறாங்க. இங்கே அப்போலோவில் வச்சு பார்த்தாலும் சிங்கப்பூர்லேருந்து மருத்துவர் வராங்க. சிங்கப்பூருக்கு பயணம் பண்ணி போக முடியல, அதனால் இங்கே மருத்துவர் இங்கே வந்துடுறார் பயணம் பண்ணி. எங்கள் தாய் தந்தை இருக்குது, எங்கள் ஊரில் இருக்குது, எங்கள் ஆத்தாளப்ப என் தாத்தம்பாட்டிக்கு முடியல, என்ன பண்ணலாம்? வசதி இருக்கிறவன் உயர்ந்த அப்பலோ, காவேரி, ராமச்சந்திரா மருத்துவமனையில் படுத்து மருத்துவம் பார்த்துக்கிற முடியும். வசதி இல்லாமல் பாடையை கட்டி நேராக சுடுகாட்டில் போய் படுக்க முடியும். வேறு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? சும்மா ஏதாவது ஏங்க, ஒரு பண்பாட்டு நிகழ்வில் ஒரு உறவினராக நம்ம ஒரு குடும்பத்தில் நிகழ்வில் இதில் என்ன அரசியலுங்கிறது அரிசி பருப்பு உப்பு ஊறுகாயிலெல்லாம் வீட்டில் சாப்பிட்றதுல எல்லாமே அரசியல் இருக்குது. திருமணம் அந்த நிகழ்வு. நீங்கள் அரசியலுங்கிறது கொள்கை மாறலாம், கோட்பாடு மாறலாம், நிலைப்பாடு மாறலாம், ஆனால் மனித உறவு மாற முடியாது. புரியுதா? அதை போய் குழப்பிக்கிறாதீங்க. அதை இதையும் சேர்த்து தான் அந்த பண்பாடற்ற ஒரு அரசியலை இந்த நாட்டில் கட்டமைச்சிட்டிங்க. இது எல்லாரும் பங்கேற்பாங்க, ஏன்னா இது எங்கள் குடும்ப நிகழ்வு. அதில் போய் பேசாதீங்க. அதை நான் வரவேற்கிறேன். அவர் ஒருங்கிணைச்சா அதில் நான் மகிழ்ச்சி அடைவேன். என்னுடைய பங்கு இதில் முதன்மையான பங்காக இருக்கும். எல்லாரும் ஒன்றா நிற்பாங்க, நான் மட்டும் ஒன்றா தனியாக நான் மட்டும்தான் உருப்படியாக நிற்கிறேன் தம்பி. நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு ஒரு நோய் இருக்குது. இந்த நாட்டு மக்களுக்கும் இந்த மாதிரி ஊடகவியலாளர் உங்களுக்கும் கூட்டணி இல்லாமல் எப்படி வெல்ல முடியும்னு கேட்குறீங்க. கொள்கை இல்லாமல் எப்படி வெல்ல முடியும்னு யாரையும் ஒருத்தர் கேட்கலையே.
கூட்டணி இல்லாமல் வெல்ல முடியாதுங்கிறீங்க, கொள்கை இல்லாத வெல்ல முடியாதுன்னு நீங்கள் ஒருத்தர் கூட காணே. இந்த திராவிட இனத்தை கொன்று குவிச்சானே, அப்போல்லாம் நீங்கள் குரல் எழுப்பவே இல்லையே. குஜராத்தில் ஒரு மீனவனை பாகிஸ்தான் கடற்படை இராணுவம் கைது செஞ்சிருச்சுன்னொன்னே இந்திய கடற்படை இராணுவம் விரட்டி போய் தடுத்து மீட்டு கொண்டு வருது. அப்படி ஒரு செயல் இந்த கடலுக்குள்ளே எங்கள் மீனவர்கள் கைது செய்யப்படும் போது நடந்திருக்கா? அதே கடற்படை இராணுவம் நிற்குதில்லை. ஏன்னா சாவவன் தமிழன்னா சகித்து கொள்ளலாம்ங்கிறது இவங்க நிலைமை. ஏன்னா அவனுக்கென்று இங்கே தலைவன் இல்லை, அவனுக்கு ஒன்றுனா துடிக்கிறதுக்கு இங்கே ஒரு அவன் சொந்த ரத்தம் இல்லை. அதனால இங்கே வர பிரச்சனை. அந்த புதிய கட்டமைப்பின்படி நியமிக்கப்பட்டுள்ள நிர்வாகிகளுடன் கலந்தாய்வு, பழைய கட்டமைப்பு புதிய கட்டமைப்பு, அது கலந்தாய்வுங்கிறது தேர்தல் நெருங்குது இல்லையா, அதை எப்படிலாம் நம்ம எதிர்கொள்ளணும். அந்த புதிய கட்டமைப்பின்படி நியமனம் செய்யப்பட்ட எங்களுக்கு எங்களுடைய பலம் எது பலகீனம் எதுன்னு எங்களுக்கு தெரியுது. எங்களுக்கு இப்போ நீங்கள் இந்த கேட்குறீங்க, இது எல்லாத்தையும் போடுவீங்களான்னு தெரியாது. அது தேர்தல் நேரத்தில் நான் போட்டியிடுறதே நாங்கள் போட்டியிடுறது சொல்ல மாட்டீங்க. ரெண்டாவது மற்றும் பலரில் தான் நாங்கள் ரொம்ப நாளாக இருக்கிறோம், இன்னும் இருக்கோம். நாங்கள் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான். அப்போ அந்த நிலையில் எங்களுக்கு ஊடக ஆதரவு இல்லை. அப்போ நாங்களே ஊடகமாக மாறணும். ஒன்று, எங்களுக்கு பணம் இல்லை, பொருளாதாரம் இல்லை. நீங்கள் ஓட்டுக்கு 1000 2000 இந்த தேர்தல் வரும்போது குடும்ப தலைவிக்கு 1000 கொடுத்து வாக்க வாங்கினீங்க, இப்போ 2000 கொடுப்பீங்கன்னு சொல்லுவீங்க. இப்படி பல இதுகளை நீங்கள் செய்வீங்க. எங்ககிட்ட அது இல்லை. அப்போ இந்த மிக்சி தாரம், கிரைண்டர் தாரம், மூக்குத்தி தாரம், கொலுசு தாரம், தோடு தொங்கட்டான் தாரம் அப்படிலாம் சொல்லி எங்களால் வாக்கு சேகரிக்க முடியாது. ஆனால் இந்த அநீதியை வீழ்த்த ஒன்று தான் செய்ய முடியும், படை வலிமையால் முடியும். அப்போ படையை பெருக்கு, தடையை நொறுக்கு, இனத்தின் விடுதலையே இறுதி இலக்கு, எளிய சுமை இனிய பயணம், வேலையை சிறிதாக்கு, வெற்றியை எளிதாக்கு. இது எங்கள் கோட்பாடு. அப்போ பிரித்து வேலைகளை சிறிதாக்கி கொண்டு எப்படி இந்த தேர்தலை எதிர்கொள்கிறது? நாங்கள் வளர்கிறோம்னே சொல்ல முடியாதுல்ல. நான் வளர்கிறேன் மம்மின்னு கம்ப்ளைண்ட் பாய் மாதிரி சொல்ல முடியாது. வளர்ந்து விட்டேன் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு தான் இந்த தேர்தலில் சுற்றிக்கிட்டே இருக்கேன் பாருங்கள். இது 2026 மே தேர்தல் முடிஞ்சு வாக்கு என்ற வரை ஓடிக்கிட்டே தான் இருப்பேன். வேறு எதாவது அவ்வளோதானே. மிக்க நன்றி, வணக்கம். மாட்டேங்கிறீங்களே. கொள்கை இல்லாமல் கூட்டணி இருந்தால் வென்றலாம். இந்த நிலையை நீங்கள் வரவேற்கிறீ. அப்போ அண்மையில் கட்சியிலிருந்து விலகின பல பேர் சொன்னது எங்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்காமல் இருந்தாரு அப்படின்ற ஒரு விஷயம். இந்த மனநிலை என்ன நீங்கள் சொல்லுங்கள். மனநிலை என்ன? நீங்கள் ஒரு நடுநிலையாக இருந்தால் அந்த மனநிலை என்னன்னு சொல்லுங்கள். தனியாகவே தனிச்சு தான் நிற்பேன் அப்படின்றாங்க. கூட்டணி இருந்தால் தான் வெற்றி பெற. அதுதான் இப்போ நீங்கள் போயிட்டீங்கல்ல, போய் கூட்டணியில் வச்சு போங்க. கூட்டணி வைக்கிறவங்களோட போய் சேர்ந்து நீங்கள் சட்டமன்றம் பாராளுமன்றத்துக்கு போய் சாதிங்க. இது முழு சுதந்திரம் அந்த கட்சியில் இருக்குது தம்பி. இங்கே இப்போ நிற்கிற எல்லாத்தையும் கேட்டு பாருங்கள். இருக்கலாம், போகலாம். யாருக்கும் கையில் காலில் சங்கிலி போட்டு பூட்டி வைக்கல. முழு சுதந்திரம் இந்த கட்சியில் இருக்குது. நீங்கள் போகலாம், போய் சாதித்தவங்களும் சொல்லுங்கள். கூட்டணி வச்சு வென்று போய் சட்டசபைக்குள்ளேயும் பாராளுமன்றத்துக்குள்ளே இருந்தவர்கள் சாதித்த ஒன்றை சொல்லுங்கள், நான் கூட்டணி வைக்கிறேன். கேட்டியல்ல, நீங்கள் கேட்டியல்ல, அண்ணன் பதில் சொன்னல. இப்போ நான் கேட்க பதில் சொல்லுங்கள். கூட்டணியில் உள்ளே இருக்காங்கல்ல, கூட்டணி வச்சு வென்று போன சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லை பாராளுமன்ற உறுப்பினர்கள் சாதித்த ஒன்று சொல்லுங்கள். 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போன முறை, இந்த முறை 40 நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த முறை. சரி, தகுதி சீரமைப்பு. இதை நாடாளுமன்றத்தில் நீங்கள் 40 உறுப்பினர்கள் வச்சுருக்கிறவங்க சண்டையை போட்டு நிறுத்தணுமா? இங்கே உட்காந்துட்டு அனைத்து கட்சி கூட்டத்தை போடணுமா? நான் கேட்குறதுக்கு பதில். நீங்கள் எது ஒன்றுக்குமே எனக்கு பணம் தரலை. நான் எப்படி சம்பளம் கொடுக்குறதுன்னா, டாஸ்மார்க்கில் மட்டும் 1 லட்சம் கோடி 3 ஆண்டுகள் அடிச்சிருக்கீங்கன்றான். நானா சொல்கிறேன்? எதையாவது இது கக்கூசு கழுவுறதுக்கு இங்கே 450 கோடி ஏங்க இதெல்லாம் இந்த கக்கூசிலே வச்சு புதைக்கணுங்க இவங்கள. ஐயோ படிக்கும்போது ஏன்டா கக்கூசு கழுவுற, சரி கழுவியாவது விட்டியலாண்டா. ஷி கால இல்லை தொகுதி சீரமைப்பை நாங்கள் கேட்குறது எங்களுக்கு அவங்களுக்கு நிலைப்பாடு வேறு. இப்போ தொகுதி சீரமைப்பு 2023 நான் அதை ஏற்று பேசினேன் தொடக்கும் போதே. இப்போ இவங்க தேர்தலுக்காக பேசுகிறாங்க. அனைத்து கட்சி கூட்டம் போட்டு பேச வேண்டிய 1000 பிரச்சனை இருக்குது. தினம் என் மீனவன் கைது பண்ணப்படுறான், அதான் இங்கே பேசலை. நாடாளுமன்றத்துக்கு 40 அதிகபட்சமாக எல்லா உறுப்பினரும் எங்கே இருக்காங்க?
திமுகட்ட அங்கே தானே பேசணும், அங்கே தர்க்கம் பண்ணணும், வாதத்தை எடுத்து வச்சு அதை தகர்க்கணும், அதை தடுக்கணும். அதுதான் அதுக்காக தான் நீங்கள் தேர்வு செய்யப்பட்டு போயிருக்கீங்க. இங்கே அனைத்து கட்சி கூட்டம் போட்டு தீர்மானம் போடுறதுல ஒரு பயனும் இல்லை. ரெண்டாவது, சீரமைப்புங்கிற முறை நாங்கள் கேட்குறது, நாம் தமிழர் கட்சியின் கொள்கை நிலைப்பாடு என்ன அப்படின்னா, 30 கோடி இருக்கும்போது 543 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்துச்சு. இப்போ 150 கோடியை தொட்ட பிறகு மக்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப பிரதிநிதித்துவம் இல்லைங்கிறது எங்கள் நிலைப்பாடு. அப்போ 6 சட்டமன்றத்திற்கு ஒரு நாடாளுமன்றம் என்று இருப்பதை மாற்றி 3 சட்டமன்றங்களுக்கு ஒரு நாடாளுமன்றம் என்று கொண்டு வரும்போது உரிய பிரதிநிதித்துவம் முதன்மைத்துவம் இருக்குங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு. அந்த சீரமைப்பை தான் நாங்கள் முன்மொழிகிறோம். அப்போ இதில் இது குறைஞ்சிறியா? நீ 6 சட்டமன்ற, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் 6 தொகுதியை போய் சுற்றி பார்த்து என்ன வேலை செய்வார்? தேர்தல் வரும்போது பிரச்சனைகளை கேட்க போகிறோம், கேட்டறிய போகிறோம். அப்போ ஒருத்தர் என்ன சொல்லுவார்? பிரச்சனையே நீ தான் ஜாமி. 5 வருஷம் கழித்து இப்போ என்ன பிரச்சனைனே இப்போ தான் கேட்குறாங்க. நீங்கள் கேட்டாங்க பாருங்கள், கேட்குறாங்க. இப்போ இந்த தேர்தலையும் கள ஆய்வு பண்ணுவாங்க. என்ன பிரச்சனை? பிரச்சனையா, நீங்கள் தாயா பிரச்சனை சாமி அப்படின்னு. இது அந்த மாதிரியான சீர்திருத்தத்தை, மாற்றத்தை சீராய்வை நாங்கள் அதுக்கு அதை தான் நாங்கள் முன்மொழிகிறோம். 3 சட்டமன்றங்களுக்கு ஒரு நாடாளுமன்றமாக இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அப்போ நான் வேளாண் குடிமகன், எனக்கு அவர் போய் பேச வேண்டியதில்லை, நானே பேசிடுவேன். நான் ஒரு மீன் பிடிக்கிற பறந்தவர், நான் மீனவன், நான் என்னுடைய சிக்கலை நானே பேசிடுவேன். இப்போ நான் என்னுடைய பிரதிநிதி போகிறாரு, அவர் இப்போ என்ன பேசுகிறாரு, என்ன பண்ணுறாருன்னு தெரியும். பாடிகார்டோடு போய் தொழிலை நடத்தினார் அப்படின்ற ஒரு பக்கம் இஸ்லாமியத்தோட உங்களுக்கு போகிறார் அப்படின்னு. இல்லை அதாவது அவங்கவுங்களுடைய முடிவு. இப்போ நாங்கள் அதை அந்த மாதிரி செய்கிறதுல எனக்கு சொந்தக்காரர்கள் நிறைய இஸ்லாத்தில் இருக்கிறாங்க. அதில் இப்போ நான் சுரங்கல்ங்களே, எங்கள் மச்சான் எங்கள் அதெல்லாம் எனக்கு நோன்பு கஞ்சி கூட வீட்டுக்கு தான் அனுப்பி வைப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் நான் அந்த ஒரு நாள் தொப்பியை போட்டு நான் வேடம் போடுற அது இல்லை. உங்களுக்கு ஒரு நாள் இஸ்லாமிய இல்லை. நான் என் மக்களின் உணவுக்கானவன் இல்லை, அவங்க உணர்வுக்கானவன், உரிமைக்கானவன், உயிரானவன். அதனால் அந்த நெத்தியில் திருநீரை வச்சுக்கிட்டு தொப்பியை போட்டு நோம்பு கஞ்சி குடிச்சாலாம் இருக்குது. காட்டவா? அது தம்பி அதை விரும்புகிறாரு, செய்கிறாரு. அதில் போய் விமர்சிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. அது அவருடைய. அதனால் அவர் இப்தார் விருந்தில் தொப்பியை போட்டு பங்கேற்றதுனால தானே இந்த விலைவாசி ஏறிடுச்சு. அதனால தான் நாட்டில் இவ்வளோ பிரச்சனை, அதனால தான் அடிக்கடி மின்தடை ஏற்படுதுன்னு சொன்னிங்கன்னா விவாதிக்கலாம். அதனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. போனார், சாப்பிட்டாரு, போயிட்டார். அதான் அவர் விருப்பம். நாட்டுக்கும் மக்களுக்கும் அதனால் என்ன பிரச்சனை, அதனால் வந்த தீங்கு என்ன? ஒன்றும் இல்லை, விட்டுருங்க, அவ்வளோ. அது அண்ணா எத்தனை அண்ணா இருக்கலாம். இப்போ எனக்கு இல்லை, கோடிக்கணக்கான அண்ணா இருக்காங்க, நிறையா பேர். இப்போ நீங்கள் அது வருதில்ல. இப்போ எங்களில் எங்கள் கட்சியில் என்ன எங்களுக்கு முறைன்னா, எங்கள் தலைவர் இருக்கார் பாருங்கள். எங்கள் தலைவர் எல்லாருமே தம்பின்னு சொல்லுவாங்க. வயசில் சின்னவங்களும் சரி, பெரியவங்களும் சரி தம்பின்னு சொல்லுவாங்க. எங்கள் இதில் வயசில் என்னை விட பெரியவங்களும் என்னை அண்ணான்னு தான் கூப்பிடுவாங்க. அதிலும் பஞ்சாப்லாம் 85 வயசு, 70 வயசு, 75 வயசு பெரியவங்கெல்லாம் சீமானான்னு தான் கூப்பிடுவாங்க. சீக்கியர்கள் எல்லாம் சீமானான். அது ஒரு அன்பின் மிகுதியால் வர்ற சொல். அதுக்கு வயசோ இதெல்லாம் கிடையாது. அது இதயத்தின் அடித்தளத்திலிருந்து அன்பின் மிகுதியில் வரக்கூடிய சொல். எல்லாரும் சொல்லுங்கள் எங்க சொல்லுங்கள் அப்பா அப்படிலாம் சொல்கிறதில்ல. ஜெயலலிதா அவர்களே அம்மான்னு இருந்தால் நம்ம குலத்தில், நம்ம பரம்பரையில் பெண்களை சின்ன குழந்தையாக இருந்தால் தங்கச்சியா தாயே அம்மா அப்படின்னு கூப்பிட்ற பழக்கம் இருக்குது. அவங்க வரும்போது அவங்கள எடுத்தவுடனே யாரும் அம்மானு கூப்பிடல, செல்வின்னு தான் அழைச்சாங்க. ஒரு காலகட்டத்தில் அவங்க வயதாக அவங்க பெரியவங்களாக எல்லாரும் அம்மானு பாசத்தில் கூப்பிடுறது அது இப்போ அதை போய் அதே மாதிரி சொல்லியிருக்க வேண்டியதில்லை. எல்லாரும் அப்பான்னு கூப்பிடு, தாத்தான்னு கூப்பிடலாம் சொல்லிகிட்டு இருக்க வேண்டியதில்லை. அன்பின் மிகுதியில் யாரையும் கூப்பிடலாம். இப்போ எனக்கு நான் நிறைய பேர் அப்பான்னு தான் கூப்பிடுவேன். சீமானுக்கு எத்தனை அப்பாலாம்? அறிவை புகட்டிய ஒவ்வொருவனும், எனக்கு ஞானத்தை கற்பித்த ஒவ்வொருவனும் எனக்கு அப்பா தான். எனக்கு கற்பிக்கிற ஒருத்தரிடம் ஒன்றை கற்றுக்கொள்ளோம்னா அப்பா தான், இல்லை ஆசிரியன் தான், வழிகாட்டி தான். அதனால் அதை போய் இப்போ முருகன் என்னை பெற்றவரா? அப்பா முருகா தான வேண்டிதாங்கிறான். சிவனே அப்பனேங்கிறான். அதெல்லாம் அது எப்படி எடுத்துக்கிறது? பாசத்தில்
பக்தியினுடைய ஈடுபாட்டின் மிகுதியில் வருகிற சொல். அதை போய் சொல்லிட்டு கொண்டிருந்தேன். மாவட்ட தலைவர் விஜய் வந்து மீனவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருக்காரு. திருமாவளவன் அதை வரவேற்றாரு. மீனவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கறத யார் வேணான்னு சொல்வா? இதெல்லாம் ஒரு கேள்வி. அதை வரவேற்கிறீங்களா? அதுக்கு நான் எதிர்ப்பமா என்ன? வரவேற்போம். இப்போ திருமாவளவன் வந்து விஜய் பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விஜய் சொல்றது அவர் எதிர்க்கிறது இல்லை. அவர் என்ன சொன்னாலும் அவர் இல்லை நீங்கள் இன்னொரு கட்சி தலைமை என்ன முடிவெடுக்குங்கிறத என்கிட்ட கேட்குறது அது அவசியமற்றது. எங்கள் அண்ணன் இங்கே போவாரா இல்லை திமுக கூட இருப்பாரான்னு எங்கள் அண்ணன் திருமாவளவன் தான் கேட்கணும். என் தம்பி இப்போ பேசுகிறதுல நாங்கள் நீண்ட காலமாக மீனவ சொந்தங்களுக்காக போராடுறோம். அதுக்காக 6 மாதம் நான் சிறையிலே இருந்தேன், உங்களுக்கு தெரியும். இப்போ தொடர்ச்சியாக இன்னைக்கு வரைக்கும் கைது. இன்றும் ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் போராட்டம். நாங்கள் 22ஆம் தேதி பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை வச்சுருக்கோம். தொடர் கைதை நீங்கள் தடுக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கு ஆதரவாக ஒரு கூடுதலாக ஒரு வலிமையான குரல் வரும்போது வரவேற்க தான் செய்யணும். அதை ஏற்காமல் எப்படி எதிர்க்க முடியும்? 2 கட்சிகளும் தான் வந்து தொடர்ந்து 50 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருந்திருக்காங்க. இருந்தபோது மீனவர்களுக்கு ஒரு தீர்வு கிடையாது. என்ன காரணம்? மீனவர்கள் ஒதுக்கப்பட இந்த 2 கட்சிகளும் இருக்கிற வரை அது தீர்வு காணப்படாது. மேலே இந்த காங்கிரஸ் பாரதிய ஜனதாவுக்கு தமிழ்நாட்டு மக்களினுடைய என்ன சொல்கிறது, உணர்வு, உரிமை, உயிர், இதை பற்றி கவலை இல்லை. இவங்களுடைய வாக்கு, வரி, இந்த நிலத்தின் வளம், இது 3 தான் இந்த பாரதிய ஜனதா காங்கிரஸின் குறி. இங்கே இருக்கிறவங்களுக்கு எப்படியாவது ஏமாற்றி இந்த மக்களை இந்த இலவச வெற்று அறிவிப்புகள் இதில் அறிவிச்சிட்டு இந்த வாக்கு காசு கொடுத்து வாங்கி இந்த அதிகாரத்தில் தொடர்ந்து நீடிக்கணுங்கிறதை தவிர இந்த மக்களினுடைய வாழ்வு, நலம், அவர்களுடைய எதிர்காலம், பாதுகாப்பு, அதை பற்றி கவலையே கிடையாது. 40 உறுப்பினர்களை வச்சிருக்கிறவங்க இந்த மீனவர் தொடர் கைதை கண்டித்து பேசுனது என்ன? எதை வச்சுட்டு இந்த மக்கள் எதை வச்சு வாக்கு செலுத்துகிறாங்க? தொடர்ந்து துன்பத்தை தருகிறவனுக்கு, நம்மளுக்கு அநீதி இழைக்கிற அந்த அதிகாரங்களுக்கே எப்படி நம்ம வலிமையை கொடுக்க முடியும்? திருப்பி வாக்கு செலுத்தி எப்படி அதிகாரத்தில் உட்கார வைக்க முடியும்? சொல்லுங்கள். இது ஒரு தொடர் கதையாக இருக்குது. அதுக்கு ஒரு முற்று வைக்கணும். எல்லை தாண்டி வர்றாங்கிறத மட்டுமே காரணம் சொல்லுது இலங்கை அரசு. கேரள மீனவர்கள் எல்லை தாண்டி வருகிறார்களான்னு கேட்டால் அதுக்கு யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. எல்லை தாண்டி போகிறாங்களா இல்லையா? ஏன் அவனை கைது பண்ணுறதில்ல? இந்த கேள்விக்கு யார்கிட்ட பதில் இருக்குது? இந்திய மீனவர்கள்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் என்ன மீனவன்? தமிழக மீனவர்கள் தான் இப்போ வரைக்கும். பார்த்தீங்களா? இப்போ தெரியுதா? இப்போ என் அரசியலுக்கு வந்துட்டிய. நீயே என்னை ஒத்துக்கலை இந்தியன்ட்டு. நீ பேச்சுக்கு சும்மா திராவிடர் யார்? ஆந்திராவில் வாழுகிறவர், கர்நாடகாவில் வாழுகிறவர், கேரளாவில் வாழுகிறவர்லாம் ஆந்திரர்னா, தெலுங்கு திராவிடர்னா, திராவிட சகோதரனை தொடர்ச்சியாக சிங்களம் கைது